காட்டை வந்து உங்களுக்கு 1.25 லட்சம் 2 லட்சம்ங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போய் ஏமாந்துட வேண்டாம். ஈஸியா 1 லட்ச ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய மாடல்ல இந்த ஃப்ரைட் சிக்கன் மாடல் இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபுட்டாவே 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வீக்கெண்ட் டபுள் எக்ஸ் ஆகுது. எங்களுக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக கொடுத்தாங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அப்புறம் பர்கர் கற்றுக்கிட்டோம், பர்கர் ரொம்பவே நல்லா இருந்தது. ஈவினிங் வந்து 5 மணிக்கு போகும்போது சார் நான் 10 கடை ஆரம்பிக்க போகிறேன், 3 லட்சம் ரூபாய்க்கு பிரமாதமாக கார்ட் போடலாம். ஸோ நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க, லேர்னிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது போக எடுத்ததுமே டேரெக்டாக அடுத்த நாளே இப்போ கெஃபேல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. ஸோ ஒரு கடை முதல்ல ஒழுங்காக பண்ணுங்க, எக்ஸ்பான்ஷனுக்கு தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. தமிழ்நாட்டில் அதிக ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றாங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம தான் கடைசி முட்டாளாயிரும். நம்ம ஏதோ புச்சாலையெல்லாம் பண்ணுறோம், ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம், பெருசாக கம்பெனி வளருது அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து ரியாலிட்டி கிடையாது. இல்லை, நான் இந்த மாதிரி எங்கேயுமே போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இங்கே. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் திங்ஸ்லேருந்து ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்தாங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சார் நம்ம போன டைம் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் கிளாஸ் போட்டிருந்தோம், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஆமா, லட்சக்கணக்கில் வியூ போயிருந்தது. ஆமாங்க சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரீல் ரொம்ப நல்லாவே போயிருந்துச்சு இல்லைங்களா சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கிளாஸ் நம்ம பார்க்க போறோம் சார்? இன்னைக்கு வந்து மார்னிங்ல இருந்து நம்ம வந்து ஃப்ரைட் சிக்கன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 5 வருஷமா ஃப்ரைட் சிக்கனோட மாஸ்டர் கிளாஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன்ல கிளாஸ் வந்து வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. கோயம்புத்தூர்ல ஆஃப்லைன்ல எடுக்கிறோம். இப்போ நாங்கள் சென்னைக்கு வரோம். ஓ, சென்னைக்கு வரீங்களா? ஆமா, சூப்பருங்க சார். சென்னையில எங்களோட பிரான்ச் இருக்கும். எங்களோட டாப் செல்லிங் கிளாஸஸ் எல்லாமே சென்னையில இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து பேட்ச் போடுவோம். ஓகே. இந்த ஃப்ரைட் சிக்கன் கிளாஸே நாங்கள் பேட்ச் போடும்போது டிஸ்கவுண்டட் பேட்சா போடுவோம். பேட்ச் இல்லை அப்படின்னா எப்போ வேணாலும் வரலாம். 365 டேஸ் ஓப்பன், 1-to-1 புக்கிங் தான். ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் முன்னாடி புக் பண்ணணும். எப்பவுமே உங்களுக்கு டே வைஸ் வந்து எவ்ரிடே கிளாஸ் இருக்கும். மார்னிங் ஒரு பேட்ச் இருக்கும், எப்பாவது ஈவினிங் ஒரு பேட்ச் இருக்கும். 25 கோர்ஸ் கிட்டத்தட்ட எடுக்கிறோம். ஸோ ஒரு கோர்ஸும் ஒரு ஸ்டூடெண்ட் வருவாங்க. ஸோ எந்த கிளாஸ் அதிகம் என்கொயரி இருக்கோ அந்த பேட்சை நாங்கள் இமிடியேட்டா போட்டுருவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்டா இருக்கும்போது மோட்டிவேட்டடா வருவாங்க. பேட்சுக்கும் உங்களுக்கு வந்து 1-to-1க்கும் சிலபஸ் கொஞ்சம் வேரி ஆகும். ஆன்லைனுக்கு சிலபஸ் கொஞ்சம் வேரி ஆகும். ஓகேங்க சார். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டேஸ் டியூரேஷன்லாம் இதெல்லாம் எப்படிங்க சார்? ஃப்ரைட் சிக்கன் வந்து 1 டே கோர்ஸ் தாங்க. ஓகேங்க சார். எம்என்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் பார்ப்போம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து காட்டுறது. ஸோ ஃபினிஷுமே வந்து உங்களுக்கு எம்என்சியில் ஒரு கார்பரேட் ஸ்டைலில் நீங்கள் ஒரு 300 ரூபா 400 ரூபா கொடுத்து வாங்குற பக்கெட் சிக்கன் எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டி இங்கே கொடுத்துட்றோம். ஓகேங்க சார். இது போக என்னென்ன கிளாஸ்லாம் இருக்குங்க சார்? நம்மளோட நம்பர் 1 செல்லிங் வந்து கேஃபே கோர்ஸ் சார். அதுக்கப்புறம் ஃப்ரைட் சிக்கனு, ஃபில்டர் காஃபி அண்ட் டீ, ஃப்ரெஷ் ஜூஸ், ஓகேங்க சார், மும்பை சாட், பானிபூரி தனியாக எடுக்கிறோம், மும்பை சாட் வந்து எல்லாமே எடுக்கிறோம், பபிள் டீ, ஓகேங்க சார், வாஃபிள்ஸ், எங்களோட டெசர்ட் கார்ட் கோர்ஸ் ரொம்ப பாப்புலர். ஸோ இதெல்லாம் எங்களோட டாப் செல்லிங். எக் குல்ஃபி எடுக்கிறோம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 25 கோர்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்க சார். சார் இப்போ மெயின் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல வந்து ஃப்ரைடு சிக்கன் பார்த்தோம். அதுல என்னென்ன போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகும் சார்? ஃப்ரைட் சிக்கன்ல வந்து பேசிக்கா வாஷிங்ல இருந்து ஓகேங்க சார், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் மயோனைஸ், அதுக்கப்புறம் உங்களோட மேரினேஷன் மெத்தடு, ஓகேங்க சார், ஃப்ரை பண்ற விதம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பர்கரு, ஓகே, சாண்ட்விச்சு, ரேப்பு, கம்ப்ளீட்டா ஒரு எம்என்சி மெனு எப்படி இருக்குமோ, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்தா எப்படி இருக்குமோ அதை விட பிரமாதமா கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஃபீட்பேக் எடுத்தாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேங்க சார். சரி, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அகாடமி நேம் சொல்லிடுங்க சார். நம்ம 2-3 டைம் எடுத்திருக்கோம், நிறைய பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம அகாடமி நேம் சொல்லிட்டு சொல்லிடுறீங்களா? இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி கோயம்புத்தூர்னு போட்டா உங்களுக்கு ஆன்லைன்ல நிறைய எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கு. இது போய் இப்போ நாங்கள் சென்னையிலையும் வரோம். ஸோ சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் என்ன டீட்டெயில் வேணாலும் எங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து கிளாஸ் போது எங்களை விசிட் பண்ணலாம். ஜென்ரல் விசிட் நாங்கள் அலோவ் பண்ணுறது இல்லை. டெய்லி கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் தொந்தரவாக இருக்கிறதுனால எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடு சிக்கன் கிளாஸ் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு வந்து ஏஜ் கேட்டகரி ஏதாச்சும் இருக்குங்களா, இல்லை யார் யார் வரணும்னு ஏதாச்சும் இருக்குங்களா சார்? ஏஜ் கேட்டகரி எதுவுமே இல்லை சார். நம்மகிட்ட வந்து ஒரு 15 வயசு பையன் பொண்ணுல இருந்து 60 வயசு ஆட்கள் வரைக்கும் வராங்க. ஸோ ஏஜ் கேட்டகரி இல்லை மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எங்களோட பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறோம். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடு சிக்கன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணலாம்? ஆக்சுவலாக வந்து கடையாவா இல்லை கார்ட்டா எப்படி சார் பண்ணுறது? இது வந்து பலவிதமான பிஸ்னஸ் மாடலில் வந்து இது சூட் ஆகும் சார். ஓகே, முதல்ல வந்து கிளவுட் கிச்சன் மாடல் இது பிரமாதமாக சூட் ஆகும். ஏன் கிளவுட் கிச்சன் மாடல் பிரமாதமாக சூட் ஆகும்னா நீங்கள் ப்ரைஸ் வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸ் கொடுக்கலாம். கடை வச்சிருவேன், கடை வாடகை, அதிக மேன் பவர் இருக்கும். அந்த காரணத்தினால பிரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் கிளவுட் கிச்சனில் கொடுக்கும்போது நீங்களே எங்ககிட்ட கற்றுக்கிட்டு பண்ணும்பொழுது ரேட்டை சீப்பாக கொடுக்கலாம். மேன் பவரில் சேவ் பண்ணுவீங்க. வீட்டில் இருந்தே போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்ட் கிடையாது. மினிமம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருந்தால் போதும். வீட்டு ஃப்ரிட்ஜே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சிக்கன் போட்டு நீங்கள்
ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய பேர் ரிஸ்க் எடுக்காம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்கல்ல, அவங்களுக்காக நான் சொல்றேன். ஓகே. கிளவுட் கிச்சன் மாடல் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப லோ, பயங்கரமான சேஃபான மாடல். அடுத்தது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டா போகலாம். ஓகேங்க சார். இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டா போகும்போது நீங்க வந்து கார்ட் வந்துங்க 30,000 40,000 இருந்தே நீங்க கார்ட் செய்யலாம். ஃப்ரைட் சிக்கன் கார்டு கொஞ்சம் பெருசா பண்ணா ஒரு 65,000 மினிமம். நீங்க நம்ம பசங்களாம் பண்ணிட்டு இருக்கனால சொல்றேன். ஸோ 65,000 நீங்க கார்ட் பண்ணிக்கலாம். நீங்க சைனீஸ் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாவே போயிடும். கார்ட் மாடல் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள நீங்க ஓனா பண்ணலாம். இப்ப நிறைய பேர் நம்ம கிளாஸ் எடுக்கிறாலே வந்து கார்ட் விற்கிறேன், ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு கார்ட்டை வந்து உங்களுக்கு 1.25 லட்சம் 2 லட்சம்ங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போய் ஏமாந்துட வேண்டாம். ஓகே. இதை வந்து ஷாப் மாடலாவும் பண்ணலாம். ஷாப் மாடலா பண்ணும்போது ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணலாம். இந்த 3 மாடலையுமே இது பிரமாதமா சூட் ஆகும் சார். இந்த 3 மாடலுமே நான் பிஸியா இருப்பேங்க, என்னால பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா கேட்டரிங்ல நீங்க சர்வ் பண்ணலாம். கேட்டரர்ஸோட டைப் பண்ணிட்டு நான் வந்து எம்என்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் கொடுக்குறேங்க, அந்த ஒரு ஐட்டம் என்கிட்ட ஆர்டர் பண்ணா ஒரு 100 பேர் கல்யாணம்னா அது நீங்க சைட் டிஷ்ஷா அதை வைக்க முடியும். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைடு சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க சார் மார்க்கெட்ல இருக்குங்க சார்? சார் இன்னைக்கு வந்து ரொம்ப சுலபமா ஈஸியா 1 லட்ச ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய மாடல்ல இந்த ஃப்ரைட் சிக்கன் மாடல் இருக்கு. நிறைய இடங்கள்ல பெரிய எம்என்சி கம்பெனி போக இதை ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவும் சின்ன கடைகளாகவும் கிளவுட் கிச்சன் மாடலையும் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் 75% பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அதுல 90% பேர் வந்து சிக்கன் தான் சாப்பிட்றாங்க. ஏன்? இது சீப்பான மீட். மட்டன் எக்ஸ்பென்சிவ் மீட், சீ ஃபுட் திருப்பி அலர்ஜி. அதனால அதிகம் சாப்பிடக்கூடிய நான்வெஜ்ல நம்ம சிக்கன் இருக்கு. அதுவும் அதுலயும் அதிகம் சாப்பிட்றது இந்த எம்என்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் தான். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஷாப்போ ஒரு காட்டோ அதோட லாபம் எல்லாம் எப்படிங்க சார் இருக்குங்க? சரி, இப்ப நம்ம பசங்க பண்றதெல்லாம் சார் ஒரு நாளைக்கு 8,000 இருந்து 10,000 பண்ணாங்க அப்படின்னா மாசம் ஒரு 3 லட்ச ரூபாய் பண்றாங்க. 3 லட்ச ரூபாய் பண்ணாங்க அப்படின்னா மாசம் வந்து 1.5 லட்ச ரூபாய் வந்து ஃபுட் காஸ்ட்டுக்கு போயிருது, உங்களோட ரா மெட்டீரியல் அந்த காஸ்ட்டுக்கு. பாக்கி 50,000 என்ன அப்படின்னா உங்களுடைய ரெண்ட் சேலரிஸ்க்கு போயிருது. இது 2 லட்ச ரூபாய் செலவு போக 1 லட்ச ரூபாய் ஈஸியா நிக்குது சார். ரொம்ப பெரிய எம்என்சி மாடல் 20 லட்ச ரூபாய் மாசம் பண்றாங்க ஆவரேஜா. பட் நீங்க வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல மாசம் 3 லட்ச ரூபாய் பண்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நம்மளுடைய ஃப்ரைட் சிக்கன் கிளாஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. ஃப்ரைட் சிக்கன் மாஸ்டர் கிளாஸ். ஸோ எல்லாரும் பல ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னா ஃப்ரைட் சிக்கன் தான் ஸ்ட்ரீட் ஃபுட்ல நம்பர் 1 இருக்கு இன்னைக்கு. கிளவுட் கிச்சன்லையும் பிரமாதமான ப்ராஃபிட் இருக்கு, ஷாப் மாடல்லையும் நல்ல ப்ராஃபிட் இருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கிட்டத்தட்ட 65% நான்வெஜ் சாப்பிட்றாங்க, 35% வந்து வெஜ்ஜு சாப்பிட்றாங்க. முன்ன பின்ன ஒரு 10% முன்னாடி பின்னாடி இருக்கும். ஒரு வருஷமா அவங்க டேட்டா பார்க்கும்போது இதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதில் 90% சிக்கன் சாப்பிட்றாங்க. இந்த 75% நான்வெஜ் சாப்பிட்றதுல 90% சிக்கன் சாப்பிட்றாங்க. ஏன் சிக்கன் சாப்பிட்றாங்க அப்படின்னா சிக்கன் தான் சீப்பஸ்ட் மீட், மட்டன் வந்து எக்ஸ்பென்சிவ் மீட்டு, சீ ஃபுட்டு அலர்ஜி இஷ்யூனால சாப்பிட மாட்டேன். இப்போ நான்லாம் ப்ரான்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற மாடல் வந்து அற்புதமான மாடல். ஃப்ரைட் சிக்கன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து சர்வ சாதாரணமாக ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வீக்கெண்ட் டபுள் எக்ஸ் ஆகுது, வீக்கெண்டில் 20,000 பண்ணுறாங்க. 3 லட்ச ரூபா பண்ணக்கூடியவங்க நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். 3 லட்ச ரூபாய் இதில் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக ஒரு நல்ல லொக்கேஷனில் பண்ணீங்க அப்படின்னா 50% செலவாகுது. 1.5 லட்ச ரூபாய் செலவு, வாடகை, மேன் பவர் 50,000 போங்க, 1 லட்ச ரூபாய் ஈஸியா நிற்கும். அதை விட நீங்க கத்துக்கிட்டு ஓன் பிராண்டா போறது பெட்டர். இப்போ இதுல என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. இப்போ 2 நாள் முன்னாடி 1-to-1க்கு ஒருத்தர் வந்து எனக்கு 1-on-1 செஷன் வேணும் சார், நான் 10 கடை ஆரம்பிக்க போறேன். காலைல வரும்போது என்ன சொன்னாரு, சார் எனக்கு ஃப்ரைட் சிக்கனை பத்தி ஐடியாவே இல்லை அப்படின்னாரு. ஈவினிங் வந்து 5 மணிக்கு போகும்போது சார் நான் 10 கடை ஆரம்பிக்க போறேன், எல்லாம் ஃப்ரான்ச்சைசி கொடுக்க போறேன் அப்படின்னாரு. இப்போ அவருக்கு நான் பண்ண அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரான்ச்சைசி கொடுத்து நீங்க பெருசா சம்பாதிக்கவே முடியாது, கம்பெனி வளர்ற மாதிரி இருக்கும், அது ரியல் குரோத்தே கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு 3 லட்ச ரூபா பண்ணக்கூடிய ஒரு மாடல்னு வச்சுங்களேன், நான் உங்களுக்கே 1 லட்ச ரூபா நிற்குங்கிறேன். நீங்க இன்னொருத்தருக்கு அவர் தம்பிக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாரு, சார் கொடுக்குறாருன்னா தம்பி வந்து 1 லட்ச ரூபாய் லாபம் பார்த்துருவார். இவருக்கு அந்த கடை மூலமா 15,000 ரூபாய் ப்ராடக்ட் விற்கிறதுல லாபமா வரும். 3 கடை ரன் பண்ணா போதும். 10 கடை ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு 3 கடை ஓனா ரன் பண்ணாவே போதும். இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. 3 லட்ச ரூபாய்க்கு பிரமாதமா கார்டு போடலாம். ஷாப் மாடல்ல போனாலும் இதே காசு தான். ஷாப் மாடல் பெருசா மாற போறது இல்லை. ப்ராபப்ளி உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகும். 50,000மோ 1 லட்சமோ அட்வான்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகும். தமிழ்நாடு மார்க்கெட் வந்து ஏன் ரொம்ப நல்ல மார்க்கெட் அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிக கேஎஃப்சி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 146 கேஎஃப்சி இருக்கு. இந்தியாவில் 1027 கேஎஃப்சி இன்னைக்கு தேதி வரைக்கும் 146 கேஎஃப்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் அதிக ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றாங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? முக்கியமான சிட்டி போறாங்க, டிமாண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதா? 146, சென்னையில் மட்டும் 46 இருக்கு.
20 லட்ச ரூபா வந்து பர் ஸ்டோர் வந்து ஆவரேஜா பண்ணும். எந்த எம்என்சி எடுத்தாலுமே இதுதான் கிட்டத்தட்ட 2000 கோடி 4000 கோடி பண்றாங்க. அதே மாதிரி ஆவரேஜ் ஒரு ஸ்டோரோட ஸ்டேல் வந்து உங்களுக்கு அத்தனை லட்சம் வாடகை கொடுத்து போறதுனால 20 லட்ச ரூபா கிட்டத்தட்ட 60,000 70,000 பண்ணுவாங்க சேல்ஸ். நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பாவே நம்மளால 10,000 ரூபாய் பண்ண முடியுது, அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. அவங்க டார்கெட் பண்றது வந்து டாப் 10%, நம்ம டார்கெட் பண்றது பாட்டம் 90% வச்சுக்கலாம், இல்ல டாப் 90% வச்சுக்கலாம். அதை பாட்டம்ல தரலாம், டாப்ல தரலாம், எல்லாம் ஒண்ணுதான். 10% இது 90%. வந்து இது வந்து என்னைக்குமே வந்து ஒரு பிசினஸ் தோக்காது, பிசினஸ் மேன் தான் தோக்குறாங்கிறதுனால நீங்க நல்ல லொகேஷன்ல போகணும், டேஸ்ட் நல்லா கொடுக்கணும். இனிஷியலா போன உடனே நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. முதல்ல ஒரு கடையை ஒழுங்கா பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் பண்றதுக்கு ஒரு கடை கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சா உடனே அடுத்த கடை போடலாம், அடுத்த கடை லாஸ் ஆனா இதை வர லாபம் போற அதுல போயிடும், இப்ப 2 கடையும் போயிடும். ஸோ ஒரு கடையை முதல்ல ஒழுங்கா பண்ணுங்க, எக்ஸ்பேன்ஷனுக்கு தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. இப்போ நேற்று ஒரு சார் சொன்னார்ல, ஒரே ஒரு கடை இருந்தது, அவன் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன், நான் ஒரு எக்ஸ்போக்கு போனாரு, ஒரே ஒரு கடை தான் வச்சிருக்கான் சார், நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேங்கிறான். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க. முதல் பிராண்டு ஒண்ணுமே தெரியல, கத்துக்கணும்னு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க. இப்போ நீங்க 10,000 ரூபாய் செலவழிச்சு கிளாஸுக்கு வரீங்க, அவங்க 1,00,000 ரூபாய் செலவழிச்சு 2 லட்ச ரூபாய் செலவழிச்சு ஒரு சின்ன ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறான்னு வச்சுங்க. கத்துக்கிட்டு 2வது பிராண்ட் ஓன் பிராண்ட் தான் போறாங்க. உங்க ஓன் ஷாப்பு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு கடை, 2வது கடை, 3வது கடை ஸ்லோவா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. முதல்ல வந்து நீங்க இருக்கிற இடத்தை சுற்றி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ மேடம் வந்து சேலத்தில் இருக்காங்க அப்படின்னா, சார் சென்னையில் இருக்காங்கன்னா சென்னையில் பர்டிகுலர் ஒரு ஏரியாக்குள்ள நீங்க டார்கெட் பண்ணுங்க. ஸோ அந்த ஏரியாவில் முதல்ல கில்லியா இருங்க. இப்போ அன்னபூர்ணாலாம் பார்த்தீங்கன்னா சார், அவங்க சென்னையே போகலை, கோயம்புத்தூர்ல அவங்க தான் கிங்கு, அசைக்க முடியாது. அடுத்த பிரான்ச் நாங்கள் சென்னையில் போகிறோம். ஸோ இந்த ரீசன்னால என்ன சொல்றேன்னா, ஓனாவே பண்ணுங்க. இப்போ எங்களெல்லாம் ஃப்ரான்ச்சைசி நிறைய பேர் கேட்குறாங்க, கொடுக்காத காரணம் இந்த ப்ராப்ளம் தான். ஸோ ஸ்டாஃப் இதே தான் பண்றாங்க, கத்துக்கிறான், அடுத்த 8th கடைக்கு போயிடுவார் சம்பளம் கேட்டு. இதை நீங்க தவிர்க்கவே முடியாது. இன்னொன்று இதுல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் சொல்றது, இன்னைக்கு மனநிலை எப்படின்னா ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்டே இல்லை. இப்போ ஒருத்தர் கடை நடத்திட்டு இருக்காரு, உங்களோட ஃப்ரெண்டு கடை நடத்துறாரு, அவர்கிட்ட போய் நீங்க கேட்குறீங்க, டே எனக்கு கற்றுக் கொடுறா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, ஒரு கடை வச்சிருக்கவர், ஏன் கடையை நீ ஃப்ரான்ச்சைசி எடுத்துக்கோ, 1 லட்ச ரூபா ஃப்ரான்ச்சைசி ஃபீஸை கொடு. ஸோ எல்லாருமே அவன் எப்படி வரணும்னு தான் யோசிக்கிறான் தவிர, அடுத்த வளர்றதுக்கு என்ன மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு கற்றுக் கொடுக்கணும் தான் யோசிப்பான். இதுதான் ரியாலிட்டி. ஒன்று இப்போ மார்க்கெட்ல இந்த ஃப்ரைட் சிக்கன் கிளாஸ் போனால் எப்படி இருக்கு அப்படின்னா, சப்ளையர் மோட் எல்லாமே, யாருமே ட்ரைனர்ஸ் கிடையாது, ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸ் ரொம்ப கம்மி, ஒரு சில பேரை தவிர எல்லாருமே ப்ராடக்ட் விற்பாங்க. இப்போ நிறைய நீங்க ஃபேஸ்புக்கில் மெட்டார்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆடு வந்துகிட்டே இருக்கும். ட்ரைனிங்க்கு முன்னாடி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மால் எவ்வளவு புச்சாலி, இவங்க மசாலால போய் ஃப்ரீயா கத்துக்குவான், வேற இடத்துல மசாலா வாங்குவான். என்ன பண்ணிட்டா இவங்களோ சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, என்கிட்ட நீங்க மசாலா வாங்குங்க, ஃப்ரைட் சிக்கன் ட்ரைனிங் ஃப்ரீயா கொடுக்குறேன், என்கிட்ட மிஷின் வாங்குங்க, கேரளாலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரைட் சிக்கன் ட்ரைனிங் ஃப்ரீயா கொடுக்குறேன். நம்மளும் பயங்கர ஸ்மார்ட், போய் ஃப்ரீயா கத்துக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல பவுடர் வாங்குறாங்க. அப்ப பார்த்தா இவங்களும் இதை வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரியே மாற்றணும்னு, அப்படி மாறினதான் இன்னைக்கு ஃப்ரைட் சிக்கன் தமிழ்நாடு முழுக்க உள்ள பல பேர். நான் வந்து மசாலா சப்ளை பண்றேன், என் மசாலா வாங்கிக்கிங்க, அலுமினியம் பவுச்சில் இருக்கும், ரொம்ப சிம்பிளா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும், அலுமினியம் பவுச் இருக்கும், என் மசாலா நீங்க வாங்கிக்கிங்க, அதே மாதிரி நீங்க வந்து கிளாஸுக்கு ஃபீஸ் கொடுத்துருங்க. அப்போ இது வந்து சப்ளையர் மோட் ஆயிரும். இப்போ ஃப்ரான்ச்சைஸியே என்ன பண்றான், சார் சொன்னார், அவரோட ஃப்ரெண்டு வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்காராம், கொஞ்ச நாள் வந்து பவுடர் வாங்கினாராம், அப்புறம் ஓனா வேற இடத்துல வெளியே பவுடர் வாங்க ஆரம்பிச்சிட்டார். எப்பவுமே நம்மளோட நீங்க கிளைண்ட்டு நினைக்கிறாலும் புச்சாலி, நம்ம தான் கடைசி முட்டாளாயிரும். நம்ம ஏதோ புச்சாலி தான் பண்றோம், ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம், பெருசா கம்பெனி வளருது அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து ரியாலிட்டி கிடையாது. இப்போ வந்து மண்டேலேருந்து சண்டேக்குள்ள எந்த நாள்ல சிக்கன் வந்து லோவா போகும்னா, இந்தியா முழுக்க தேர்ஸ்டே லோவா போகும். ஓகே, அது ரீசன் ஒன்று. எப்போ இன்னொன்று வீக்கெண்ட் வருது, வீக்கெண்ட்ல செலவழிச்சுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப நல்ல சேல்ஸுங்கிறது கிட்டத்தட்ட வீக்கெண்ட் சேல் வந்து வெனஸ்டே வருது. ஒரு வீக் டேல நல்ல நாள் சேல்னா வெனஸ்டே. KFC பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க, வெனஸ்டே வந்து நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. அன்னைக்கு வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க மிட் வீக், அப்பா நம்ம திருப்பி சிக்கன் சாப்பிட்றதுக்கு வீக்கெண்ட் தானே வெளியே போவோம் அப்படின்னு சாப்பிட்ற ஆட்கள் புதன்கிழமை சாப்பிடுவாங்க. இன்னொன்று வந்து வீக் டேலே அடுத்த பெஸ்ட் டே வந்து ஃப்ரைடேவும் நல்லா போகுது. வீக்கெண்ட் ஆஸ் யூஷுவல் சாட்டர்டே சண்டே பட்டைய கிளப்போம், எந்த டவுட்டும் இல்லை. லோயஸ்ட் வந்து மண்டே, சாட்டர்டே சண்டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு மண்டே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா, கிட்டத்தட்ட உங்களுக்கு மண்டே வில் பி த லோயஸ்ட் சேல்ஸ் இருக்கும், டியூஸ்டே வந்து அடுத்தபடி இருக்கும்.
வீக் டேல சூப்பர்னா வெனஸ்டே ஃப்ரைடே, தேர்ஸ்டே நான்வெஜ் லோ, சாட்டர்டே சண்டே உங்களுக்கு எப்பவும் போல நல்லா இருக்கும். வீக் டேல பண்ற சேலை விட வீக்கெண்ட்ல பண்ற சேல் வந்து டபுள் எக்ஸா இருந்தா ரொம்ப ஹெல்த்தி. 8,000 பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 பண்ணோம். இப்போ நிறைய பேர் வந்து 2.5 டைம்ஸ் பண்றாங்க. இதுக்கு மேல பண்ண முடியல. ஒரு கடை வார நாள்ல 10,000 ரூபாய் பண்ணுதுன்னா வீக்கெண்ட்ல 20 25 தாண்டல. நீங்க வார நாள் 25 பண்ணினா உங்க 2.5 டைம்ஸ் வேற. இது யூஸ்வலா இந்தியா முழுக்க உள்ளது. இப்ப வாமோஸ் ஓனர்லாம் சொன்னது இதுதான், இப்படித்தான் நடக்குது. அவங்க ஷாப் இருக்கு இந்தியா முழுக்க, அவங்களோட பேட்டர்ன் வந்து இதுதான். நான்வெஜ் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா போகுது. நம்பர் 1ங்கிறது கேரளா தான். 90% பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க. நம்ம ஊர்ல 90% பேர் கிடையாது. பட் ஸ்டில் வந்து நம்ம ஊர்ல நான்வெஜ் ரொம்ப நல்லாவே சேல்ஸ் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் மீன் கடை கோழி கடைக்கெல்லாம் போக முடியல. இப்ப நீ லைன்ல 1.5 மணி 2 மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெஜ் பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி பஞ்சாப் தான் வந்து ஹையஸ்ட். நம்ம நினைக்கிற கபாப் இருக்கு, டிக்கா இருக்குன்னு. பஞ்சாப்ல தான் வெஜிடேரியன் இந்தியாவிலேயே அதிகம். கன்சியூமரோட வந்து பஞ்சாப். இதுல வந்து காம்போ எல்லாமே நீங்க வந்து ஒரு எம்என்சி கம்பெனியை ரெஃபர் பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒப்பயாஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து கேஎஃப்சி இருக்கு, பர்கர் கிங் இருக்கு, இந்தியன் பிராண்ட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நான் சொல்ற பிராண்ட்லாம் பர்கர் மெனுலாம் செக் பண்ணி பாருங்க, ஐடியா வரும். பர்கர் சிங்னு ஒரு பிராண்ட் இருக்கு, நோட் பண்ணி வச்சுங்க. சும்மா கூகுள் பண்ணி இன்ஸ்டா பேஜ் பாருங்க, அவங்களோட வெப்சைட் பாருங்க. பர்கர் சிங் சார் மெனு ஐடியா வரும். இவங்க வந்து ஃபியூஷன் மெனு. சிங் நம்ம சிங்கோட சொல்லி SINGH சிங். பர்கர் சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபியூஷன் பர்கர்ல இந்தியாவில் ரொம்ப லீடிங்கா வளர்ந்துகிட்டு வர ஒரு பிராண்ட். அவங்க வந்து நல்லா இருக்கு. சவுத்துல வந்து பிகிஸ் பர்கர் நல்லா பண்றாங்க. நம்ம எப்பவுமே கேஎஃப்சிங்கிறோம், அது போக நிறைய பிராண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். பிகிஸ் பர்கர் வந்து டாமினோஸ் பீஸா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி, ஓகேவா. டாமினோஸ் பீஸா வந்து இந்தியாவில் சிறிய ஊர்களுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்கே வந்து நிறைய பர்கர் பிராண்டு கிடையாது. அப்போ டாமினோஸ்க்கு கூட்டம் நிறையா வந்துச்சு, பீஸா மட்டும் வித்துட்டு இருந்தாங்க. அப்போ டாமினோஸில் என்ன கேட்டாங்களா, பர்கர் இருக்கான்னு கேட்டாங்களாம். ஸோ டாமினோஸ் எப்படி பர்கர் போட முடியும்? லாஜிக்கலி வந்து நாங்கள் பீஸா பிராண்டாக மார்க்கெட் பண்ணுறோம், பர்கரை போட்டாலும் எங்கள் பர்கரை மற்ற எம்என்சி கம்பெனி பர்கரோட ஈக்குவலாக பார்க்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவங்க கிரியேட்டிவாக பண்ணது தான் பர்கர் பீஸா. பர்கீஸா நீங்கள் நெட்டில் போட்டு பார்க்கலாம், பர்கர் பீஸான்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவங்க என்ன புஷாலித்தனமாக பண்ணாங்க அப்படின்னா, பர்கரை வந்து இப்படி மூடி நம்ம கொடுப்போம், அவங்க பீஸா மாதிரி விரிச்சிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பீஸா சாஸ் யூஸ் பண்ணாங்க. பீஸா சாஸ் யூஸ் பண்ணி ஃபில்லிங் எல்லாம் வச்சு சீஸ் எல்லாம் மேலே போட்டு ஆட்டோமேட்டிக்காக 20 நிமிஷம் பேக் பண்ணி வெளியே எடுத்துன்னா அதான் பர்கீஸா. அவங்களுக்கு பெரிய லெவலில் வந்து பர்கராகவும் ஆகிப்போச்சு, பீஸாவும் ஆகிப்போச்சு. அது வந்து ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் ஐட்டம் அந்த சின்ன சின்ன ஊர்களில் மட்டும். பெரிய ஊரில் பண்ணவே இல்லை. எந்த ஊரில் கேட்டாங்களோ, பெரிய ஊரில் எல்லா ஊர்லேயும் எம்என்சி கம்பெனி இருக்கானே பர்கர் போடுறதுக்கு. ஸோ இன்னோவேட்டிவாக என்னன்னாலும் பண்ணலாம். பட் அவங்க பண்ணது வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதே மாதிரி ப்ரைஸிங் வந்து ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம், கம்மி ப்ரைஸ் என்ட்ரி லெவல் ப்ரைஸ் ஒன்று வச்சோன்னா உள்ள க்ரௌடை இழுக்கும். நம்மளாம் என்ன யோசிப்போம், 50 ரூபாய்க்கு நான் பீஸா கொடுக்குறேன் டாமினேட் சொல்லும் போது எப்படி கட்டுன்னு. அவங்க CEO ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னார்னா, ஆப்ரேஷன் ஹெட் வந்து, நாங்கள் வந்து சார் 49 ரூபாய்க்கு பீஸா போட்டோம். உள்ளுக்குள்ளே வந்தவங்க பூரா என்ன பண்ணாங்கன்னா, 49 ரூபா பீஸா 4 பேரில் ஒருத்தங்க ஒரு ஐட்டமாக வாங்குவாங்க, மற்ற எல்லா ஐட்டமும் வாங்கினாங்க. இந்த 49 ரூபாங்கிறது புல்லிங் ஃபேக்டராக இருந்தது. நான் அவ்வளோ போட்டேன், 99 ரூபாய்க்கு பீஸா கொடுக்குறேன் போட்டோன்னா ஒரு பையன் கீழே கமெண்ட்டு, இது பீஸா ஷாப் வச்சுருக்கான், அவர் கோவத்தில் எப்படி கொடுக்க முடியும், இதெல்லாம் கட்டாது, உங்களுக்கு காஸ்டிங் தெரில, லொசுக்கு கீழே 1000 கமெண்ட் போட்டான். பீஸா ஹட்டோட இது எடுத்து நான் பிக்சர் எடுத்து போட்டேன். அவன் கரண்ட்டில் ஓடி இருக்கு 99 ரூபா பீஸா. இது வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவல் ப்ராடக்ட். லாஸ் லீடர்னு சொல்லுவோம், சாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருளை வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், இல்லை லாபமே இல்லாமல் கொடுக்கலாம். கண்டிப்பாக சீப்புன்னு அதை மட்டும் வாங்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, 10 பொருள் இருக்குது, சீப்பாக உள்ள பொருள் மட்டும் வாங்கிட்டு வருவோமா? சீப்பாக உள்ள பொருளும் வாங்குவோம், கூட 2 பொருள் சேர்த்து தான் வாங்குவோம். உங்களுக்கு 2 பொருள் சேர்த்து வாங்குறது தான் உங்களோட அப்செல்லிங் டெக்னிக்கே. சார் க்ரௌடு உள்ளே இருக்கணும் சார், காம்படிஷன் அவ்வளோ இருக்குது. க்ரௌடு உள்ளே வந்துட்டா இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம நேனோ கார் எல்லாரும் ஏன் விற்கலன்னு சொன்ன ரீசன் வந்து அவங்க மார்க்கெட் பண்ணது இந்தியாவோட சீப்பஸ்ட் கார் தான். அப்போ கார் வாங்கணும் முடிவு எடுத்துட்டா நான் சீப்பஸ்ட் கார் ஓட்ட விரும்பலை.
இதுதான் பல பேர் சொன்ன ரீசன், எக்ஸ்பர்ட் சொன்ன ரீசன் வந்து அவங்க மார்க்கெட் பண்ணது அந்த பிராண்டில் வந்து அந்த பர்டிகுலர் நானோவை பொசிஷன் பண்ணது தப்பாக பண்ணிட்டாங்க. இந்தியாவோட சீப்பஸ்ட் கார்னு பொசிஷன் பண்ணிட்டு, ஆனால் சீப்பஸ்ட் இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் போகிறோம் சார், 41 பைசா எத்தனை பேர் வாங்குவீங்க? ஏதோ ஒன்று வாங்கி டேஸ்ட் பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது 41 பைசா வாங்கி சாப்பிடுவோமா? அது வந்து உள்ளுக்குள்ளே இழுத்துரும் ஆளை, புல்லிங் ஃபேக்டர் தான் அது. ஸோ நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து அது நான் சொல்லும் போதே சொல்லுவாங்க, இல்லை சார் அப்படி போட்டால் எல்லாருமே அந்த 41 பைசா தான் வாங்குவான். எல்லாரும் 41 பைசாலாம் வாங்க மாட்டாங்க, நடக்கவே நடக்காது. 10ல் 2 பேர் அதை வாங்குவாங்க. அந்த 2 பேர் மேபி அதை மட்டும் வாங்கிட்டு போகலாம், மேபி அடுத்த வாட்டி உங்கள்கிட்ட வரலாம். ஒரு சாம்பிளாக தான் இருக்கும். ஒரு வாட்டி உள்ளே வராங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, 50 ரூபாய்க்கு பீஸா இவ்வளோ நல்லா கொடுக்குறாங்களே, அப்போ 100 ரூபாய்க்கு இவங்ககிட்ட இன்னும் நல்லா இருக்குமேங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அது வந்து நீங்கள் வந்து சேல்ஸை புல் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, நிறைய காம்படிஷன் இருக்கும் பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு காம்படிஷன் பெருசாக இல்லாட்டி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தேவையில்லை. ஸ்டில் காம்போ வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி. கூட ஒரு ஃப்ரைஸோ, ஒரு சாஃப்ட் ட்ரிங்கோ, கூட ஒரு ஃப்ரைஸோ, கூட ஒரு மொஹித்தோவோ நீங்கள் கொடுக்குறது வந்து நல்ல காம்பினேஷன். நீங்கள் தனியாக வைக்கிற ப்ரைஸை விட காம்போவில் ஒரு 15% அவங்க சேவ் பண்ணால் தான் காம்போவுக்கு போவாங்க. இது நீங்கள் எப்படி ப்ளே பண்ணலான்னா, போர்ஷன் சைஸை கொஞ்சம் குறைச்சி ப்ளே பண்ணலாம். நாங்களாம் சொல்லுவோம் 120 கிராம் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் கேஃபேல வந்து கொடுங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, காம்போவில் கொடுக்கும்போது 80 கிராம் கொடுங்க. ரேட்டை குறைக்கும் போது ஏமாற்று வேலை இல்லை, உங்களுக்கு கட்டாதில்லை சார். நீங்கள் தொழில் போடுறது 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு. இப்போ யாருமே ஏமாத்துறது கற்றுக் கொடுக்கல. உங்களுக்கு வந்து இந்த ஆஃபரை கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க, கஸ்டமருக்கு பெட்டர் ப்ரைஸில் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து காஸ்ட்டை சேவ் பண்ணணும். ஸோ இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் வந்து எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு, அந்த ஃப்ரோசன் ஃப்ரைஸே இருந்தாலும் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஆளுக்கு கை மாறுங்க. இப்போ சாரு கை பெருசாக இருக்கும், இவர் கை சின்னமாக இருக்கும், அந்த பையன் கை இன்னும் சின்னமாக இருக்கும். நான் 2 கை எடுத்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுங்க அப்படின்னா கிராமேஜே மாறும். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சார், ஜிப்லாக் பேக் வச்சுங்க. ஜிப்லாக் பேக் வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சுருங்கிடும். இதில் என்ன பண்ணலாம், நீங்கள் மெஷர் பண்ணி 120 கிராம் 80 கிராம் மெஷர் பண்ணி கவரில் போட்டு ஜிப்லாக் பண்ணி வச்சுருங்க. எடுத்து டக்குன்னு கொட்ட வேண்டியதுதான். ஸோ சார் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்டாஃப் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு போர்ஷன் சைஸ் பார்க்குறது ஈஸி. ஒரு நாளைக்கு காலை 20 இருந்துச்சுங்க, 10 போச்சு, பாக்கி 10 இருக்குது. தம்பி நாளைக்கு இன்னொரு 10 பேக்கெட் போட்டு வச்சுருப்பா, சாப்பிட்ட சொல்லிடலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி தான். எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் லாஜிக் அப்ளை பண்ணீங்க. மை செல்ஃப் கார்த்திகா, நான் சேலம்லேருந்து வரேன். சரோட கிளாஸ் இன்ஃபினிட்டி கிளாஸ் வந்துட்டு ஆன்லைனில் ரீல்ஸில் பார்த்தேன். ஸோ அதனால சார்கிட்ட புக் பண்ணி பேட்சில் கிளம்பி வந்தோம். இங்கே நாங்கள் வந்து ஃப்ரைட் சிக்கன் கற்றுக்கிட்டேன். இட்ஸ் சேம் லைக் கேஎஃப்சியில் நம்ம எப்படி சாப்பிட்டா என்ன ஃபீல் ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அந்த மாதிரி எங்களுக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக கொடுத்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அப்புறம் பர்கர் கற்றுக்கிட்டோம். பர்கர் ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஸ்டைலுக்கு என்னென்ன பர்கர் செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சார் நல்லா, நம்ம ஊருக்கு எதெல்லாம் செட் ஆகும், என்னென்னலாம் ஆல்ரெடி இருக்குது, என்னென்னலாம் இன்னும் சாசஸ்லாம் இருக்குன்னு எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆக்சுவலாக நான் வரும்போது பர்கரில் எனக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது. ஃப்ரைட் சிக்கன் நான் பேஸ் பண்ணி தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பர்கரில் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குங்கிறது சார் சொல்லி தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நல்லா தெரிஞ்சுது. சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் நல்லா தெளிவாக இருக்குது, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. எதுவுமே என்ன சீக்ரெட் மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே இங்கே முன்னாடி ஓப்பனாக தான் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நான் இப்போ போய் நான் ஒரு நல்லா பண்ண முடியும்னு எனக்கே ஒரு இது இருக்கு, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. நம்ம எங்க இருந்து ப்ரோ வரோம்? நான் இங்கே கோயம்புத்தூர் தான், தொண்டாமுத்தூர் சைடில் கெஃபே ஷாப் வச்சுருக்கேன். இனிஷியலாகவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்று வந்திருந்தேன். ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? ஆல்ரெடி வந்திருந்தேன். சாண்ட்விச் கிளாஸ் ரொம்ப பிடிச்சி போய் 1-on-1ல படித்தோம் இங்கே. ஸோ நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க, லேர்னிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது போக எடுத்ததுமே டேரெக்டாக அடுத்த நாளே போய் கெஃபேல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இன்பிட்வீனில் தான் மறுபடியும் ஃப்ரைடு சிக்கனோட ஆடு போட்டிருந்தார் சார். அதை பார்த்துட்டு தான் சரின்ட்டு ஒரு 2 days பிஃபோர் தான் புக் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ என்னென்ன நாலேஜ் பேசிக்காக வேணும், எப்படி சிக்கனை ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ ஷெல்ஃப் லைஃப், எது எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக நீட்டாக ப்ராப்பராக சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி மெனு டிசைன் பண்ணிட்டு அடுத்தடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போகணுங்கிற ஐடியாவில் தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்பவுமே கைடன்ஸ் பண்ணி நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு, பிஸ்னஸ் ஓரியன்டாக, மார்க்கெட்டிங் ஓரியன்டாக.
ஸோ இதெல்லாமே ரொம்ப கொஞ்சம் ஒரு கெயினாக இருந்துச்சு எனக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது டேஸ்ட் வைஸில் எப்படி இருந்துச்சுங்க? இனிஷியலாக பிரெட்டிங் மிக்ஸ் பண்ணி தான் போட்டு எல்லா சைடுமே இன்ஃபர்மேஷனாக கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்துட்டு டைரெக்டாக வேறு மாதிரியான ஒரு மெத்தடில் இது செஞ்சு காமிச்சாங்க. ஸ்டார்டிங் பெருசாக ஐடியா இல்லாமல் இருந்தேன், டேஸ்ட் எப்படி வரும் என்ன மாதிரி இதில் இருக்குன்னு தெரியல. அப்புறம் வெயிட் பண்ணுங்க, ரெடியாகி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னார். ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு, காரமாக கரெக்டான கிறிஸ்பினஸோட கேஎஃப்சி அந்த ஸ்டைல்லேயும் இருந்துச்சு. ஸோ எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சூப்பர் அவுட்புட் கிடைக்கும்ட்டு. நல்லா இருந்துச்சு ஓவரால். தேங்க்யூ சார். சார் நம்ம எங்கே இருந்துங்க சார் வரோம்? நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஓகேங்க சார். இப்போ நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிளாஸ் வந்திருக்கீங்க நீங்கள்? நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் கிளாஸுக்கு வந்திருந்தேன். இது ரொம்ப நாளாக வந்துட்டு பார்க்கணுன்னு ஐடியா தான் இருந்தது. பட் அப்புறம் இப்போ தான் வந்துட்டு ரீசெண்டாக ஷாரோட ஆட் பார்த்து பேசினேன் சார்கிட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னால். அப்புறம் அந்த மெனு ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறதா சொன்னார் அவர். அதை பார்த்துட்டு வந்துட்டு 2 நாள் முன்னால் தான் புக் பண்ணிட்டு வந்தேன் அந்த கிளாஸ்க்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த மாதிரி. ஓகேங்க சார். இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு. ஓகே, இப்போ மற்ற இடத்துக்கும் நம்ம இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமிக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க சார்? இல்லை, நான் இந்த மாதிரி எங்கேயுமே போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இங்கே. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் திங்ஸ்லேருந்து ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்தாங்க. அது ப்ராக்டிக்கலாக செஞ்சு வர காமிச்சாங்க. நம்மளும் வந்து அது செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இது இந்த அளவுக்கு சிம்பிளாக இவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ப்ரோ நம்ம எங்கே இருந்துங்க ப்ரோ? நான் நாகர்கோவிலேருந்து வரேன். ஓகேங்க, நீங்கள் என்ன கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க? ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ஃப்ரைட் சிக்கன் வந்தேன். அப்புறம் நேற்று வந்து 1-to-1 மில்க் ஷேக் கிளாஸ் வந்தேன். மில்க் ஷேக், கோல்ட் காஃபி, சர்பத், மொஜிட்டோ எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இது பண்ணார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னு யோசித்தேன். ஆனால் சிம்பிளாக நீட்டாக சொல்லி கொடுத்தாரு. ஓகேங்க சார். இப்போ டெக்னிக்கல் வைஸாக டீச்சர் ஏதாவது பண்ணாங்களா எப்படிங்க சார்? ஆமாம், நல்லா ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு நிறையா கிடைக்கும். அப்புறம் வந்து டெக்னிக்கலாகவும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஸ்டைலில் இருந்துச்சு. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ப்ரோ, நம்ம எங்கேருந்து வரேங்க ப்ரோ? திருவாரூர்லேருந்து வரோம் ப்ரோ. ஓகேங்க. ஃப்ரைட் சிக்கன் இதுக்காக வந்திருந்தேன். ஆக்சுவலாக ஜூஸ் இதுக்காக கேட்டிருந்தேன் சார்கிட்ட, வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் இருந்ததுனால நான் இதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஐடியாவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் கிளாஸு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா சொல்லி கொடுத்தாங்களா எப்படி? ஆக்சுவலாக வந்து ஃபுட்டு சொல்கிறது, டீச் பண்ணுறதாகட்டும், டீச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. டாப் பிராண்ட் மெட்டீரியல் வச்சு தான் எல்லாமே லேர்ன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ஹேண்ட் ப்ராக்டிஸும் நம்ம பண்ணோம். நீங்களும் பண்ணீங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதோட டேஸ்ட் வைஸ் அதோட வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே சூப்பராக இருந்தது. டாப் மோஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே இருந்தது. எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது லேர்ன் பண்ணுறது.